சென்னை எழும்பூரில் உள்ள பெருநகர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த பின்னர் மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். அவதூறு ஏற்பட்ட வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார். அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்த 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேளுங்கள், கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று. ஆகையால் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் சார்? இதுவரைக்கும் 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்திருக்கிறேன். சுமார் 17 கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. 17 கோடியிலே மீதம் இருப்பது வெறும் 17 லட்சம் தான். அத்தனையும் மத்திய சென்னை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கிறேன். என்னென்ன விவரங்கள் இதில் இருக்கிற அதை பார்த்தீங்கன்னா இன்று நான் இன்று அவர் தோல்வி விவரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சில் பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால் என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொகுதி ஆங்கில நாடுகளை வந்து மேற்கோள் காட்டி தான் நாங்களாம் பேசணும்னு சொல்லி எல்லாருமே அது அடுத்த நாளே அது ஆங்கில நாளேடு அதற்கு மறுப்பு தெரிவித்து தாங்கள் வெளியிட்ட செய்தி தவறு. என்னென்றால் அது பெரிய என்னன்னா எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்று அது அப்போதாக ஆர்டிஐ தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அபிஷியலாகவே எங்கள் வெப்சைட்ல டெல்லியில் பார்லிமெண்ட் வெப்சைட் தெளிவாக இருக்கு. ஸோ ஆர்டிஐல வந்தால் தப்பு என்பது இருக்கு. இதே தான் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐல ஒரு தவறான செய்தியை பண்ணார். அந்த செய்தி சுட்டி நாளிதழ் ஆசிரியருக்கு நான் சுட்டி காட்டினேன். இவ்வாறு தான் என் தொகுதியிலே இருக்கும்போது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியோ மற்றவர் யாருதான் வேண்டும் என்றே பேசுகிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி தரணும்னு சொல்லி எம்பி எல்லாம் வலியுறுத்தி வர்றீங்க. ஃபண்ட் ஒதுக்குறதுலயும் ஃபண்ட் ரிலீஸ் பண்றதுல என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு சார்? அதுக்கான இல்ல அது தேர்தல் முடிவு பேசலாம். ஓகேங்களா? முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை அவர் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்ட காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்பில் பார்க்கலாம்.